வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சன் ரெசிப்பியில் சூப்பரான ஒரு எக் ஃப்ரைட் நூடுல்ஸ் ரெசிபி சப்பாத்தியை வச்சு பண்ண போகிறோம். நைட்டும் இந்த சப்பாத்தியை வச்சு பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரெகுலராக ஹோட்டலில் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சப்பாத்தி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சது, கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு 2 வெங்காயம், இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது காரத்துக்கு பச்சை மிளகாவும் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டும் போட்டுக்க போகிறோம். கூடவே குடமிளகா, உங்களுக்கு தேவையான காய்கறி வேணும்னாலும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட புளிப்பு சுவைக்காக கொஞ்சமாக ஒரு தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி நல்லா குழஞ்சி வர்றதுக்காக மஞ்சத்தூள், உப்பு, வாசனைக்காக கரம் மசாலா, டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 4 முட்டையோ இல்லை 3 முட்டையோ போட்டுட்டு நல்லா பொடிமஸ் மாதிரி பண்ணிவிட்டு சப்பாத்தி காஞ்சிருக்கோம், அதில் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியும் கூடவே ஒரு ஸ்பூன் பெப்பரையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்திங்கன்னா சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் நமக்கு ரெடி.